அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கேஎம் வீவர்ஸ், கடந்த மாதம் அல்ஹம்துலில்லாஹ் கல்லினை ஜும்மா பள்ளிவாயலில் ஒரு சிறப்பான பயானை நான் கேட்டேன். இந்த பயான் உலகம் முழுவதும் போக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். அல்லாஹ்வுக்கு நாங்கள் எந்த அளவு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் ஒரு சிறப்பான பயான். அதே நேரம் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு பொறுமதி, உலகத்தில் எல்லா சொத்துக்களை விடவும் பொறுமதியான சொத்து தான் ஆரோக்கியம். அது சம்பந்தமாக தெளிவான ஒரு பயானை நான் கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் ஒரு சிறப்பான பயான். அதே நேரம் எல்லா வகையிலையும் எல்லா வளங்களையும் கொண்ட ஒரு அழகான சிறப்பான ஊர் தான் எங்களோட ஊர். நாங்கள் எப்போதும் நிச்சயமாக நாங்கள் மௌத்துக்கு ரெடியாக இருக்கணும். நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் மௌத்தை மறக்கக்கூடாது. எந்த சந்தர்ப்பம் வேணுமென்றாலும் எங்களுக்கு மௌத்து வரலாம். ஸோ எப்போதும் நாங்கள் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக ஒற்றுமையானவர்களாக வாழணும். இது ஆக முக்கியம். எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் மஷூரா பண்ணி ஊரில் நல விரும்பி ஊரில் எப்போதும் ஒற்றுமையாக எல்லாரும் இருக்கணும்ன்ற அந்த நோக்கத்தில் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மசூரா மாதிரி பண்ணுவோம்டா அல்ஹம்துலில்லாஹ் எப்போதும் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். ஸோ இந்த பயான் ஒரு சிறப்பான பயான். இதை கடைசி வரைக்கும் எல்லோரும் கேளுங்க. இது ஒரு மிகவும் முக்கியமான அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பயான். أما بعد فإني أوصيكم أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لمعاذ بن جبل رضي الله تعالى عنه اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك. وقال صلى الله عليه وسلم أيضا من لم يشكر الناس لم يشكر الله كما قال النبي صلى الله عليه وسلم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து அவைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய படைப்பினங்களை கருணையோடு கண்காணித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கும் மேக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாகவோ துணையாகவோ யாருமே இல்லை என்று ஆரம்பத்தில் உறுதியாக சாட்சி சொல்லிக் கொள்கின்றேன். காலமெல்லாம் இருளாக இருந்த நேரத்தில் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் இதுவரைக்கும் பின்பற்றிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத்தின் கருணையும் சலாமின் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஅ்திகாஃப் நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எடுத்து நடந்தால் கண்ணியமான சொர்க்கம் கிடைக்கும் என்று வாக்களித்துள்ளானோ அவைகளை வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படி, எவைகளை விட்டும் ஒதுங்கினால் தூரமாகினால் பயங்கரமான கொடூரமான நரகத்தை விட்டு விமோசனம் கிடைக்கும் என்று வாக்களித்துள்ளானோ அவைகளை விட்டு முழுமையாக ஒதுங்கி வாழும்படி ஆரம்பத்தில் எனக்கும் அப்பா உங்களுக்கு தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். தக்வா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்மையில கூட ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அழகான முறையில் கழித்தோம். அந்த ரமதானுடைய மாதத்தில் கூட அமல் இபாதத்துக்கு நானும் நீங்களும் பட்டியல் போட்டிருப்போம். குர்ஆன் திலாவத் செய்வது, தொழுவது, சதகா கொடுப்பது, எவ்வாறு இரவுல நின்று வணங்குவது, இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறையில சதகா செய்வதற்கு, எந்த அளவு கூட இஃப்தார் கொடுப்பதற்கு, சஹர் கொடுப்பதற்கு, மதரசாவுடைய இஃப்தாரை அழகான முறையில் செய்வதற்கு என்று பலவிதத்திலும் பல முறையிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யாருக்குமே தெரியாமல் இந்த நாட்டில் இருந்தாலும் கடல் கடந்து அல்லாஹு அக்பர் மதீனாவுடைய இஃப்தாருக்கு கூட
செலவழித்த மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். மதீனாவுடைய சுஃப்ராவுக்கு கூட செலவழித்த ஒரு சிலர்கள் நான் அறிந்த வகையில் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன சொல்ல வராங்க? நாங்கள் எல்லாம் அமளிவாதத்தை பட்டியல் போட்டிருக்கிறோம். ஆனால் மிக முக்கியமான ஒரு அமல், மிக முக்கியமான ஒரு இபாதத் எங்களோட வாழ்க்கையில, எங்களோட கண்ணோட்டத்துல அது ஒரு இபாதத்தாகவும் இல்லை. நாங்கெல்லாம் இபாதத்தாக அதை கணக்கெடுக்கவில்லை. அதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹுத்பாட பழையங்கம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு கட்டாயம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் யோசிப்போம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது அது எப்படி, ஏன், என்ன காரணம்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனாகிய எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில படைச்சிருக்கிறான். அழகான முறையில எங்களோட தேவைகளை நிறைவேற்றுகிறான். அழகான முறையில் ஏனைய படைப்புகளை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், எங்களை சிறப்பாக்கி இருக்கிறான், எங்களை உயர்வாக்கி வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகையில ஆரம்பம் கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு புகழ்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி. அல்ஹம்து வஸ்ஸனா வஷ்ஷுக்ர், எல்லாமே நன்றி. இறுதியில் இன்னக ஹமீதும் மஜீத் முடிக்கிறோம், அது ஒரு நன்றி. சுப்ஹான ரப்பியல் அஸீம், அல்லாஹ்வுக்கு புகழ்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் ஒரு வகையான நன்றி. ஏன் வெளி வாழ்க்கையில எங்கள் கையில், ஏன் வெளி வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு புகழ்கிறோம் இல்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம் இல்லை? அரபில இமாம்கள் சுப்ஹானல்லாஹ் கையேந்தினா அதிகமாக அல்லாஹ்வை ஷுக்ர் செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு துஆவை ஆரம்பிப்பாங்க. அழகான முறையில் துஆவை கேட்க ஒரு இன்பமா இருக்கு. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லு வ லக்கல் ஷுக்ரு குல்லு வ இலைக யுர்ஜஉல் அம்ரு குல்லு அலாமியத்துஹு வஸிஃபு என்று அழகான முறையில் உலமாக்கள் இருக்கிறாங்க. கேட்டு பாருங்க கருத்தெல்லாம். அழகான முறையில் அல்லாஹ்வை புகழ்ந்து தான் துஆவை ஆரம்பிப்பாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நானும் நீங்களும் எவ்வளோ ரொம்ப நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது, எவ்வளோ கட்டாய கடமையாக இருக்குது. ஆனால் எங்கள் வாழ்க்கையில மிக குறைவாக இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை படைப்புகளை படைத்ததாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் உலகத்துல எத்தனை படைப்புகள், தரையில, கடல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணுக்கு விளங்குறதுக்கு கலர் கலராக ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு தோற்றத்திலும் எத்தனையோ படைப்புகள். மனிதனை விட பெரிய படைப்புகளாக, மனிதனை விட தோற்றத்தில் மிகவும் பெரியதாக இருந்தாலும், ஆனால் மனிதனுக்கான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தோற்றத்திலும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இமாம் ஷாஃபியுடைய கருத்து, அல்லாஹ் சூரியனை பற்றி சொல்லும்போது வல்லதி ஜஅல ஷம்ஸ ضியாஆ வல் கமர நூரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரியன் ஒளிதாரத்துக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதே போல் சந்திரன், அது ஒரு பிரகாசம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பிரமாண்டமான படைப்பு, சக்தி வாய்ந்த படைப்பு, பெரிய படைப்புகள் இருக்குதுதான். ஆனால் சூரத்து தீன்ல அல்லாஹ் 4 பொருட்கள் மீது, 4 விடயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் சொல்லியிருக்கிறானே, வத்தீனி வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன் லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 சத்தியத்துக்கு பின்னால் சொல்றான், நிச்சயமாக, உறுதியாக மனிதனுடைய படைக்கோலத்தை, மனிதனுடைய தோற்றத்தை, வடிவமைப்பை நான் அழகான முறையில் படைச்சிருக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களை, நன்றி செலுத்தணுமா இல்லை? அது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயீல وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ. அல்லாஹ் சொல்றான், மனிதனை நான் கண்ணியமா படைத்தது மாத்திரம் அல்ல, அவனை நான் சக்தியாக வைத்திருப்பது மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறது நல்ல சாப்பாட்டுல பரிசுத்தமானது, அழகானது, நல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு விளங்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை எத்தனை வீட்டுல இறைச்சி வாங்கினீங்க? இறைச்சி வாங்கி கொண்டு வந்து சுத்தம் செஞ்சு கழுகி நல்லதெல்லாம் சட்டிக்கு போடுறோம். நல்லதெல்லாம் ஒரு பகுதி ஃப்ரிட்ஜுக்கு போகுது. ஆனால் அதனுடைய வீச வேண்டிய அதுக்கு யாருக்கு போகுது? புளி தொண்டு வதக்கிறோமா? இல்ல. யாருக்கு கொடுக்கிறோம்? காக்காவுக்கு அல்லது பூனை.
அல்லது நாய். மீனை வாங்கினா அதை சுத்தம் செஞ்சா காக்கா, நாய், பூனை. கோழியை வாங்கினா அதை. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளை நாங்க சாப்பிடுறோமா இல்லை? பழத்தை தின்றோம். யாருக்கு? நல்லதை நாங்க தின்றோம், பழத்தை தின்றோம். கொடுக்கிறது தோலை ஆட்டு கொடுக்கிறோமா இல்லையா? சரி, சாப்பிட்டு முடிஞ்சு அந்த முள்ளுகளை யாருக்கு கொடுக்கிறோம்? எந்த முள்ளு விருகினாங்க, எந்த முள்ளு தொண்டையில போய் இறுகி இன்னைக்கு எத்தனையோ பேர் சக்கராத்து செஞ்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஆபரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த முள்ளெல்லாம் பூனைக்கு போடும். நீங்க நல்லது நாங்க தின்றோம், நாங்க சாப்பிடுறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க அழுக்குகளை கொடுக்கிற பிராணிகள் மூலம் கூட மனிதர்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் நலவத்தை அமைச்சிருக்கிறார். ஆட்டுக்கு வாழைப்பழ தோலை கொடுக்கிறோம், அந்த ஆட்டின் மூலம் அல்லாஹ் சொல்றான் கால்நடைகள் மூலம், ஆடு, மாடு, ஒட்டகத்தின் மூலம் உங்களுக்கு படிப்பினை இருக்குது. அதுல இருந்து இன்றுதான் ஃப்ரெஷ் மில்க் என்று அடிச்சு வருகிறது. அம்பேவர ஃப்ரெஷ் மில்க், கொத்மல ஃப்ரெஷ் மில்க் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, ஃப்ரெஷ் மில்க் என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி முடிஞ்சு அல்லாஹ் சொல்லிட்டான், நான் உங்களுக்கு கலப்படமற்ற சாணிக்கும் பச்சை சாணிக்கும் சிவப்பு ரத்தத்துக்கும் மத்தியில நான் உங்களுக்கு மென்மையான பாலத்தாரேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மனிதனாக எங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறானா இல்லையா? இன்னைக்கு ஆடை அணிந்து கௌரவமாக கண்ணியமாக மறை விளக்க மறைச்சு கொண்டு இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு எந்த பிராணி, எந்த பறவை தன்னுடைய மறை விளக்க மறைச்சு தானாக மறைச்சு கொண்டு ஏதாவது ஒரு பிராணி இருக்குதா? தானாக மறைச்சு கொண்டு ஏதாவது ஒரு மிருகம் இருக்குதா? மனிதனாகிய எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ இந்த ஆடையை உடு, இந்த ஆடையை உடுக்கும் போது ஒரு துஆவை ஓதினால் உங்களோட முந்திய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறானே. இந்த ரப்புக்கு நான் நீங்களும் நன்றி செலுத்தணுமா இல்லையா? ஆடை உடுக்கும் போது எங்களோட மானத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்க உடுக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் துஆ ஒன்றிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அந்த துஆவை ஓதினால் முந்திய பாவத்தை மன்னிக்கிறான். என்ன அமல் செஞ்சோம்? எவ்வளவு இரக்கமான ரப்பு, எவ்வளவு கண்ணியத்துக்குரியவன், எவ்வளவு நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யானையை கரகரக்கு உருவாட்டினாலே தவிர எந்த பிராணியும் உடுத்தது கிடையாது, ஆடை அணிந்தது கிடையாது. மலைக்கு நிறையாம வீடு கட்டி, மலைக்கு நிறையாம கூரை போட்டு, அழகான முறையில ஏசி போட்டு, காக்கா போட்டு, ஃபேன் போட்டு, எத்தனை வீடுகள் எவ்வளவு அழகான முறையில தயாரிக்கப்படுகிறது, கட்டப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனாக நாங்க கூலிக்கோ சொந்தமாகவோ எப்படியோ ஒரு வகையில யாருடைய உதவியின் மூலம் சரி நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? மலைக்கு வெயிலுக்கு மாட்டிக்கொள்ளாம அழகான முறையில் இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு மிருகங்கள், சுப்ஹானல்லாஹ், பறவைகள் எவ்வளவு இந்த நிலைமையில இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனாகிய எங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறானா இல்லையா? எத்தனை இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல இந்த நன்மையை பற்றி பேசுறான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், எத்தனை நபிமார்களுடைய சம்பவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நன்றி செலுத்துவதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இது ஒரு லேசான இபாதத் கிடையாது, லேசான இபாதத் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை சும்மா கற்றுக் கொடுப்பாங்க. காலையில ஓத வேண்டியது, மாலையில ஓத வேண்டியது, ஒரு சில சிறப்போட முடிச்சிடுவாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், உங்களை பிடிச்சி கையை பிடிச்சி சொல்லிக் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நேர தொழுகைக்கு பின்னால இந்த துஆவை நீங்க விட்டுட வேண்டாம், இந்த துஆவை நீங்க விட்டுட வேண்டாம். 5 நேர தொழுகைக்கு பின்னால் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கு நீ எனக்கு உதவி செஞ்சியா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்சியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நன்றி செலுத்துறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டாங்க. யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்சியா அல்லாஹ், அதே போல அழகான முறையில் இபாதத் செய்வதற்கு நீ எனக்கு உதவி செஞ்சியா அல்லாஹ் என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. 5 நேர தொழுகைக்கு பின்னால் ஓதும்படி. கண்ணியத்துக்குரியவர்களே, நன்றி செலுத்துவது முக்கியமா இல்லையா? ثم عفونا عنكم من بعد ذلك لعلكم تشكرون.
பின்னால நாங்க அவர்களை மன்னிச்சோம். எதற்காக வேண்டி அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் சொல்றான், அவர்கள் எனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. அதே போல மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஆயத்துக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், ثم بعثناكم من بعد موتكم لعلكم تشكرون. நாம மௌத்துக்கு பின்னால எதிர்பார்க்கிறோமே, எதற்காக வேண்டி? நீங்க எல்லாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நேரடியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு நன்றி செலுத்தும்படி அல்லாஹ் சொல்றான். பின்னால் அல்லாஹ் சொல்றான், ஏன் அடியார்கள்ல மிக குறைவானவங்க தான் எனக்கு நன்றி செலுத்துறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஒவ்வொரு நிலைமைகளிலும் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியேறும் போதிலிருந்து கபர் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத் வரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான். எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறான். நானும் நீங்களும் கட்டாயம் நன்றி செலுத்தணும். தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகிறதை பற்றி கூட அல்லாஹ் சொல்லும்போது அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான், وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அல்லாஹ் சொல்றான், தாயுடைய வயிற்றில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையோடு செவிப்புலனோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை தந்து அழகான முறையில ஒரு குழந்தையாக வெளியாக்குறான். எதற்காக? லஅல்லகும் தஷ்குரூன். நீங்க எல்லாம் நன்றி உள்ளவர்களாக ஆகணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க சாப்பிடக்கூடிய சோறு எடுத்துக்கொண்டா எங்களோட சோத்துல கூட சுப்ஹானல்லாஹ் நாங்க சாப்பிடுறோம்னா பிரதானமான ஒரு சாப்பாடு தான் எங்களோட சாப்பாட்டுல சோறு. இந்த சோத்துக்கு மிக முக்கியமான தேவைப்படுறது அரிசி, தண்ணி, நெருப்பு, விறகு. சூரா வாக்கியால அழகான முறையில அல்லாஹ் சொல்லிட்டு எதை கொண்டு முடிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, விவசாயம் செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐதும் மா தஹ்ருஸூன் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்க விவசாயத்துக்காக வேண்டி அந்த வித்துகளை போடுறீங்களே, நெல்லை கொண்டே தூவுறீங்களே, இதுல விவசாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இதுல அவருடைய உங்களுக்கு அதிசய உள்ளுக்கு ஏற்படுத்துறது யாரு? இது அதை வளர்த்து தாரது யாரு? அதை உண்டாக்குறது வெறுமனே அல்லாஹ் கேட்கிறான். லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமா வதல்தும் தஃபக்கஹூன். அந்த நெல்லுகளை அரிசி இல்லாம, உள்ளுக்கு அரிசி இல்லாம, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம வெறும் கோதுகளாக நான் நினைச்சா ஆக்குவேன் அல்லாஹ் சொல்றான். வதல்தும் தஃபக்கஹூன். நீங்க எல்லாம் கடமாறி போவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, பிரதானமானது அரிசி. அதுக்கு பின்னால் அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐதுமுல் மாஅ அல்லதி தஷ்ரபூன். இது ஆகப்பெரிய நிஅமத் தண்ணி இல்லாதவங்கள்ட்ட கேட்டா விளங்கும் தண்ணியுடைய நிஅமத். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் சிந்தனை கண்ணோட்டத்தோட பார்க்கலையா? நீங்க சிந்திக்கலையா? அந்த நிஅமத்தை பற்றி உணரலையா? அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். மேகத்திலிருந்து அதை உங்களுக்கு இறக்கி வைக்கிறது நானா நீங்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜா ஃபலௌலா தஷ்குரூன். நாங்க நாடினா அதை உப்பு தண்ணிகளாக இறக்கி வைப்போம், நீங்க நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் ஆயத்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சோறு வேதத்துக்கு நெருப்பு தேவை. அல்லாஹ் கேட்கிறான், ஃபரஐதுமுன் நார அல்லதி துரூன். நீங்க பத்த வைக்கிறீங்களே நெருப்பு, அதை கொஞ்சம் சிந்தனை கண்ணோட்டத்தோட பார்க்கலையா? நீங்க உணரலையா? அந்த நியாமத்தை பத்தி யோசிக்கலையா என்ற கருத்துப்பட அல்லாஹ் கேட்டுட்டு, அன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். அந்த விறகுகளை, அந்த மரங்களை நானா வளர்க்கிறேன், நீங்க வளர்க்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொன்றை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல்ல எங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளிலையும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான நிஅமத் இருக்குது தெரியுமா? இன்னைக்கு வைத்தியர்கள் இந்த முத்துபால இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க, ஒரு உறுப்பு நகமாக இருக்கிறாங்க.
முடியாக இருக்கலாம். வெளிநகரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச அற்பமான சிறிய உறுப்புகளை பற்றி விசாரிச்சு பாருங்க. எவ்வளவு நியமத்துகள், எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அடிமட்டத்தை எடுத்துக்கொண்டாங்க. சிலர்கள் பொதுவாக கொடுக்குறாங்க, தொழிலுக்கு இந்த வட்டி சலியை கொடுக்கலாம். எவ்வளவு பெரிய நியமம். நான் சொல்வது என்ன தெரியுமா? அதை அலுப்பாக நினைக்கிறீங்களா, அருவருப்பாக நினைக்கிறீங்களா? அது பிளாக் ஆகினா எவ்வளவு போகுது வைத்தியர்கள் கேளுங்க. சிறுநீரை கலிக்கல்லாக்கி வயிறு வீங்கி வந்தது. அன்றைக்கு ஒரு ஆலிம் ஐசி என்ன வருத்தம் கேட்டேன். சொத்துபா போன நேரம் இதே ஒரு வெள்ளிக்கிழமையில சொன்னாங்க. ஐசிங்கிற ஆலிம் தெரிஞ்ச ஒரு ஆலிம் இன்னால காத்து போகுது இல்லையா, வயிறெல்லாம் பிளாக் அடைச்சு. என்ன சொல்ல வாங்க, டொய்லெட் எங்களுக்கு மலசல கூட மாட்டேங்குது. ஒரு நஜீஸின் மாத்திரம் நினைச்சிருக்கிறோமா? நியாமத்து கண்ணியத்துக்குரியவர்களே, பார்லிமெண்ட்ல எத்தனை மந்திரியா தெரியும், டிரான்ஸ்லேஷன் எல்லாம் தெரியும், இங்கிலீஷ் தர்ஜமா செய்ய தெரியும், சிங்களம் நல்ல விளக்கம் எல்லாம் தெரியும். ஓதுவன் துஆவுடைய கருத்து தெரியுமா? நன்றி செலுத்துகிறோம். மலசல கூடத்திலிருந்து வெளியே வந்து என்ன சொல்கிறோம்? ஓ குர்ஆன், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னி அல்-அதா வஆஃபானி. கண்ணியத்துக்குரியவர்களே, அது ஒரு நன்றி, ஒரு புகழ். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜஸாக்கல்லாஹ் கைர் மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன சொல்றோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை, நோவினை தரக்கூடிய அழுக்குகளை, என்ற உடலுக்கு தேவையான அழுக்குகளை வெளியாக்கிய ரப்பு யா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும் யா அல்லாஹ். வெளியாக்கின மட்டுமில்ல, வெளியாக்கி நீ எனக்கு ஆரோக்கியத்தை தந்தாய், வெளியாக்கி நீ எனக்கு ஆரோக்கியத்தை தந்தாய். ஆஃபானி, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். இப்போ டொய்லெட்டுக்கு போறது அது ஒரு நஜீஸா? அது ஒரு மோசமான வேலையா? எவ்வளவு பெரிய நியமத். ஒன்றுக்கு ரெண்டுக்கு போனா எவ்வளவு உடம்புக்கு ராஹத். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் நன்றி. அத்தாயிமு ஷாக்கிர் கஸ்ஸாயிமி ஸாபிர். ஹதீஸ் எவ்வளவு உடம்புக்கு ராஹத். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் நன்றி. அத்தாயிமு ஷாக்கிர் கஸ்ஸாயிமி ஸாபிர். ஹதீஸுடைய கருத்து, நன்றி செலுத்தி சாப்பிடக்கூடிய மனிதன் சிரமமான நேரத்தில் பொறுமையோடு கஷ்டத்தோடு நோம்பு முடிச்ச நன்மை சாப்பிடுறாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. ஒரு கவலத்துக்கு இடையில அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஸ்ஸாயிமி ஸாபிர். பொறுமையோடு நோம்பு முடிச்ச அந்த நோம்பாளியுடைய கூலின்னு சொன்னாங்களே, எதற்காக வேண்டி? ஏன் நன்றி செலுத்தும் போது. இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, நன்றி செலுத்தும் போது ஒரு கவலம் சாப்பிட்டு ஒரு மிடர் தண்ணியை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரே, இந்த அடியானை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், முழு உலகத்தாருக்கும் ரப்பாகிய அவ்வளவு இரக்கமான ரப்பு அந்த அடியானை பார்த்து சந்தோஷப்படுறான், அளவு கடந்த சந்தோஷம் அடைகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நானும் நீங்களும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நன்றி செலுத்த தேவையா? வீட்டுக்கு போயிட்டு வந்து அந்த துஆலே அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குதுண்டா, அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குதுண்டா. எனக்கு, உங்களுக்கு, எங்கட உம்மா பாப்பாக்கு, எங்கட தொழிலுக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட மண்ணின் மக்களுக்கு, எங்களுக்கு தந்த அறிவு ஆற்றலுக்கு, எங்களுக்கு தந்த பட்டம் பதவி அந்தஸ்துக்கு நாங்க நன்றி செலுத்தாவிட்டால் அல்லாஹ் பிடுங்கி எடுப்பான், அல்லாஹ் கலட்டி எடுப்பான். அதுக்கு எத்தனையோ சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். நானாக கதையை எழுதிட்டு வரல. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதை. எனக்கு நீ நன்றி செலுத்துறதோட உங்களோட உம்மா வாப்பாக்கும் நீங்க சேர்த்து கொடுங்க, உங்களோட உம்மா வாப்பாக்கும் சேர்த்து நீங்க நன்றி செலுத்துங்க. சூரா லுக்மான்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் அல்லாஹ் சொல்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான், எனக்கு நன்றி செலுத்துங்க. ومن شكر فإنما يشكر لنفسه. யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்களோ அது தனக்குத்தானே நலவு அமைச்சு கொண்டாங்க. யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலையோ, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு நபிமார்களுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லேசாக அல்லாஹ் கலீலுல்லாஹ் சேர்த்துக்கொள்ளல. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? எப்படி இருந்தாங்க? கிடைச்ச பிள்ளைய கொடுத்தன்னு சொல்றோமே ஹஜ்ஜி பெருநாள்ல, கிடைச்ச பிள்ளைய கொடுத்தன்னு சொல்றோமே, மலக்கு மாற்றம் போய் ஆட்டு மந்தையை கொடுத்தாங்களே ஒரு வார்த்தைக்கு, எதற்காக வேண்டி? நன்றியோடு வாழ்ந்தாங்க. தன்னுடைய அந்தஸ்தை விளங்கினாங்க. நான் யாரு, படைச்சவன் யாரு, நான் என்ன அந்தஸ்துல இருக்கிறேன், என்னைய படைச்ச ரப்பு அவனுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன் என்னத்தை உணர்ந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், ஷாக்கிரன் லி அன்உமி. அவருக்கு கொடுத்த ஒவ்வொரு நியமத்துக்கும்
நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பவம் லேசான சம்பவமா? ஒரு 100-200-300 கிலோமீட்டர் கங்கால நடந்த சம்பவமா? உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து அவர்களுடைய சிம்மாசனத்தை போது கொடுக்கப்படுகிறது. இஃப்ரீத் என்ற ஜின் சொல்லிச்சு, நீங்க எலும்பிக்கு உட்கார்றதுக்கு இடையில நாங்க அதை போது இருப்போம். எலும்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் சொன்னாரு, கண் சிமிட்டு மலவு நேரம், கண் சிமிட்டு மலவு நேரத்துல உங்களுக்கு முன்னால் அந்த சிம்மாசனம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல அழகான சம்பவம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய நிஅமத் எல்லாம், இவ்வளவு பெரிய ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது இந்த ரப்புடைய அருட்கொடை. எதற்காக தந்தான் தெரியுமா? நான் நபீனத்துக்காக தரல. அவங்க அப்படி சொல்லல. சொன்னது என்ன? யப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். சொன்ன வார்த்தை என்ன? நான் நன்றி செலுத்துறேனா, நன்றி இல்லாதவனாக நிராகரிச்சு நடக்கிறேனா என்ற ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான், எனக்கு இதை செக் பண்றான். இந்த வார்த்தையை தான் சொன்னான். நபிமார்களுடைய சம்பவம் எவ்வளவு நன்றியோடு வாழ்ந்தார். எனவே நம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களோட தாய் தந்தைக்கு கட்டாயம் நன்றி உள்ளவர்களாக நடக்கணும். எங்களோட தாய் தந்தைக்கு மனிதனுக்கு நன்றி செலுத்தினால்தான் ரப்புக்கு நன்றி செலுத்துவான். மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன், நன்றி இல்லாமல் நன்றி கெட்டவனாக வாழக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். ஹதீஸுடைய கருத்து. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக முதல் உலகத்தர ரப்புல் ஆலமீனுக்கு பின்னால் எங்களோட தாய் தந்தை கட்டாயம் நாம் நன்றி செலுத்தணும். எங்களுக்கு வழிகாட்டிய உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள், எங்களுக்கு உதவி செஞ்சவங்க, எங்களோட மஹல்லால எங்களுக்கு செலவழிக்கக்கூடியவங்க, எங்களுக்கு அறிவு அதாவது உபதேசங்கள் செய்யக்கூடியவங்க, இவர்கள் எல்லாரோடும் நாங்கள் நன்றியாக நடந்து கொள்ளணும். எங்களுக்கு இல்லாத நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், சிரமமான நேரத்தில் உதவி செஞ்சாங்க. சொல்லுவாங்க, விட்டபடி உள்ளவனினை சிறிய உதவி செஞ்சாலும் அவர்களோடு நாங்கள் நன்றியாக நடக்கணும். ஏன்? மனிதனுக்கு மனிதன் நன்றி இருந்தால் தான் நாங்கள் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக மாறுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நன்றியில சொல்லாலையும் நன்றி செலுத்தலாம், செயலாலையும் நன்றி செலுத்தலாம். எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. காலையில அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் خلقك فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஏராளமான நிஅமத். நான் இப்ப சொன்னது கொஞ்சம், எத்தனையோ நிஅமத்துகள், அதிகமான நிஅமத்துகள் சொல்லப்படல. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில ஒரு மனிதன் இந்த துஆவை ஒரு தடவை ஒரு 30 செகண்ட் போகும்னு நினைக்கிறேன், மிஞ்சி போனா. اللهم ما أصبح بي من نعمة أو بأحد من خلقك فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر. ஒரு தடவை ஓதினால் அல்லாஹ் அவருக்கு சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறார், குடும்ப முக்கியம் கொடுத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்கள், என்னென்ன உதவியெல்லாம் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தியவராக மாறினார். அந்த மாலையில ஓதினார், காலையில ஓதினா மாலை வரைக்கும், மாலையில அல்லாஹும்ம அம்சா என்ற வார்த்தையை மட்டும் மாற்றி ஓதினார் என்றால் அடுத்த நாள் கால வரைக்கும் அவரை அல்லாஹ்வுக்கு முழுமையாக அனைத்து நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்தியவராக மாறினார். இது சொல்லாத சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல சாப்பிடும் போது, கண்ணியத்துக்குரியவர்களை, குடிக்கும் போது ஏதாவது உதவி செஞ்சா, மலையேற நடந்து போறோம், கொடையை அனுப்பினாங்க, அது ரப்புல் ஆலமீன் மனிதன உள்ளத்துல போட்டு அனுப்பியிருப்பார். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சொல்றது, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ர் அதிகமாக சொல்லிக் கொள்ளும். சாப்பிடும் போது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹ். அல்லாஹ் தந்தவைகள் உங்களுக்கு ஹலாலானவைகள், நல்லவைகளை சாப்பிடுங்க, தாராளமாக சாப்பிட்டு வஷ்குரு லில்லாஹ், உங்களுக்கு தந்தானே அந்த ரப்புக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சொல்லால் எத்தனையோ விதத்தில் நன்றி செலுத்தலாம், அதே போன்று செயலாலையும் நன்றி செலுத்தலாம். இரவுல படுக்க சரியான இடமில்லாத நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி படுத்திருக்கிறாங்க, ஒழுங்காக தொழ இயலாத கஷ்டம், அந்த அறையில கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா தவர்ரமத் கதமா, இதுவரைக்கும் தன்னுடைய கரண்டக்கால் வீண்டு மலவுக்கு தொழுதாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முந்திய பாவங்களோட மன்னிக்கப்பட்டிருக்குது, ஏன் இப்படி தொழுகிறீங்க? இந்த கருத்துப்பட கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, நீண்ட நேரம் தொழணும்னு நியத்து வச்சிருக்கிறேன், யாமலையில ஹயாத்தாக்கணும் நியத்து வச்சிருக்கிறேன், நான் ஒரு தக்குவதாரியா மாறணும்னு எதுவும் சொல்லல. பாவித்த வார்த்தை என்ன தெரியுமா? ஹதீஸ் சொல்லுது,
அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. கொத்துபாட தலைவரின் சம்பந்தமா இல்லையா? ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள மனிதனாக, நன்றியுள்ள அடியானாக ஆகக்கூடாதா என்று கேட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கால தந்திருக்கிறான், கையை தந்திருக்கிறான், உடல்ல ராகத்தை தந்திருக்கிறான், உடல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இது எல்லா காலையும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். உடல் உறுப்பை தந்திருக்கிறான் எதற்காக வேண்டி? கை எதற்காக வேண்டி? கிரிக்கெட் விளையாடுவதற்கு தந்திருக்கிறானா? இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, எதற்காக தந்திருக்கிறான்? அமளி பாதல், அவனுக்கு மாறு செய்யாமல் இருக்கணும். அல்லாஹ் உறுப்புகளை தந்திருக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அவன் தந்த உறுப்புகளால் அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தாவிட்டால், அவனுக்கு நாங்கள் இபாதத் செய்யாவிட்டால் எவ்வளவு கோபப்படுவான். உதாரணமாக ஒரு செல்வந்த மனிதனுக்கு ஒருத்தர் சிபாரிசு செய்யாரு. அந்த மனிதனுக்கு இந்த வருஷம் ஜகாத்ல ஹாஜியா உங்களோட சல்லியாக ஒரு வீட்டொன்றை கட்டி கொடுக்கலாம், மலைக்கு நிறைகிறாரு, கூடு இல்லை, சரியான முறையில் கஷ்டத்தோடு இருக்கிறார் என்று ஒருத்தர் சிபாரிசு செஞ்சு ஒருத்தர் ஜகாத்தை கொடுக்குறார். அழகான முறையில் அந்த வீடு பரிபூரணப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, சல்லி கொடுக்கப்பட்டது, ஆனால் அழகான முறையில செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதே போல இன்னொருத்தரையும் பேசி அவருக்கும் வீட்டுக்காக வேண்டி சல்லி எடுத்து கொடுக்கப்பட்டது. ஒத்தட வீட்டு வேலை செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு. இன்னொருத்தருக்கு கண்ணியத்துக்குரியவர்களே சல்லி எடுத்து கொடுக்கப்பட்டுச்சு. அவரு கொடுக்கப்பட்டது வீட்டு வேலையை செய்யறதுக்காக வேண்டி. ஆனா அவர் இன்பம் சந்தோஷத்துல அவர் என்ன செஞ்சுட்டார்? அதை அப்படியே அழிச்சு போட்டுட்டார், செலவழிச்சுட்டார். கொடுத்த நோக்கம் ஆகியார் வீட்டை செய்யணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, வீட்டு வேலை நடக்கல. அடுத்த வருஷமும் இவருக்கு அதே ஃபைல் வருது, அதே ஆளுடைய தேவை முன்வைக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஹாஜியார் பார்த்து என்ன செய்வார்? சந்தோஷப்படுவாரா? விருப்பப்படுவாரா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எதற்காக எது கொடுக்கப்படுதோ, ஒரு ஆட்டா வாங்கணும், சக்காத்தை கொடுக்கிறாரு, திரும்பவும் அடுத்த வருடம் அவருடைய ஃபைல் வாரண்ட் அவர்கிட்ட ஆட்டா வாங்கல, கொடுத்த செல்லியை செலவழிச்சு அடிச்சு போட்டாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதனாகிய நாங்களே ஒருக்க செஞ்சுட்டு இரண்டாவது முறை அதை பத்தி நாங்கள் யோசிக்கிறாண்டா? ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு உறுப்பத்தில் இருக்கிறான், எதற்காக வேண்டி? அவனை வணங்கணும், அவனுக்கு இபாதத் செய்யணும், அவனுக்கு இந்த உறுப்புகளால் மாறு செய்யக்கூடாது என்ற கருத்துப்பட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறானே. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதே உறுப்பால நாம அவனுக்கு மாறு செஞ்சா அல்லாஹ் சொல்றான், ஆடு மாடு ஒட்டகத்தை விட கேவலமானது. இந்த ஹாஜியாரே சல்லியை கொடுத்து ஊட்ட கட்டாட்டி ஆட்டா வாங்கலாட்டி எவ்வளவு சூதாடுறாரு, எவ்வளவு கோபப்படுறாரு. வந்து பேசி சிபாரிசு செஞ்சவரை கூப்பிட்டு ஏசுவாரா இல்லையா? சத்தம் போடுவாரா இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போல உறுப்புகளை தந்த ரப்பு சொல்றான், லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அஅயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு உள்ளம் இருந்துச்சு, சிந்திக்கல, நல்லதை சிந்திக்கல. காது இருந்துச்சு, நல்லதை கேட்கல. கண் இருந்துச்சு, நல்லதை பார்க்கல. இவர்கள் யாரை போல தெரியுமா? ஆடு மாடு ஒட்டகத்தை விட கேவலமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நன்றி செலுத்தாவிட்டால் பயங்கரமான எச்சரிக்கை. அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக நாம் உலகத்துல வாழ்ந்தால் பயங்கரமான எச்சரிக்கை. குர்ஆன்ல 2 சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். முதலாவது, சபஹ்வாசிகள் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ் உதவி செஞ்சிருந்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னதானி அன் யமீனின் வ ஷிமால். சபஹ்வாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செஞ்சிருந்தார். எப்படி? வலது பக்கமாக இடது பக்கமாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியால பெரிய பழம் தோட்டம். தஃசீர்ல வருகிறது எந்த அளவுக்குன்னா, தலையில ஒரு கூடைய வச்சுட்டு ஒரு மனிதன் போனா அந்த கூடை நிறைஞ்சிருமா பழங்கள். அவ்வளவு அழகான முறையில் ஒரு பழம் தோட்டம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது இவ்வளோ பெரிய ஒரு உதவிக்கு பின்னால் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க நல்லா சாப்பிடுங்க, செய்ய வேண்டிய வேலை உங்களோட ரப்புக்கு நன்றி செலுத்துங்க, உங்களோட ரப்புக்கு நன்றி செலுத்துங்க. இவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நன்றி செலுத்தல, புறக்கணிச்சாங்க, நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், அர்சல்னா அலைஹிம் ஸைலல் அரிம் وبدلناهم بجنتين ذواتي أكل خمط وأثل وشيء من سدر قليل. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு பெரிய ஒரு வெள்ளத்தை அனுப்பி அல்லாஹ் எந்த அளவுக்கு மாற்றினான் என்றா,
பழங்கள் பல மரங்கள் இருந்த அந்த இடத்தை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே சுப்ஹானல்லாஹ் கசப்பு புளிப்பு இருக்கக்கூடிய பெரிய ஒரு இழந்த மரங்கள் இருக்கக்கூடிய பல தோட்டத்துடைய இந்த அடையாளம் இல்லாத ஒரு தோட்டமாக அல்லாஹ் மாற்றினான். பின்னால் அல்லாஹ் சொல்றான் ذلك جزيناهم بما كفروا وهل نجازي إلا الكفور. நாங்க இது எதற்காக கொடுத்தோம் தெரியுமா? அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்தார்களே அதற்காக கொடுத்தோம். அல்லாஹ் கேட்கிறான் நன்றி இல்லாம வாழ்வதை தவிர வேற யாருக்கும் நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம், இப்படி தண்டிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதே போல அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தோடு சேர்க்கப்பட்டதுதான் எங்களுக்கு செஞ்சிருக்கிறானே உதவி உபகாரம் இவைகளோடு சேர்க்கப்பட்டதுதான் நன்றி என்று. நன்றி இல்லா போற நேரத்தில் எங்களோட நிஅமத் கலக்கப்படும். சூரத்துல் நஹ்ல்ல கூட அழகான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். அது தொழிலாக இருக்கலாம், பரக்கத்தாக இருக்கலாம், எங்களோட குடும்ப விஷயங்களாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நன்றி இல்லா போனால் நாங்க நன்றி செலுத்தாவிட்டால் எங்களோட நிஅமத் அப்படி பின்னுக்காய் கலக்கப்படும். அல்லாஹ் எடுத்துருவான். وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة. ஒரு கிராமத்தை பற்றி அல்லாஹ் உதாரணமாக குர்ஆன்ல சொல்றான். எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? கானத் ஆமினா முத்மஇன்னா, எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, அழகான முறையில் நிம்மதியாக சந்தோஷத்தோடு வாழ்ந்தாங்க. யக்தீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான். கண்ணியத்துக்குரியவர்களே அவர்களுடைய ரிஸ்க் அன்றாடம் தேவையான பொருட்கள் எல்லாம் பல இடங்களிலிருந்து வந்துச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? பல நிஅமத்துகள் அல்லாஹ் சொல்றான் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளுக்கு அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்றான் ஃபஅதாகல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கானூ யஸ்னஊன். அவர்களுக்கு பயன் இருக்கல்ல, அச்சம் இருக்கல்ல. ஃபஅதாகல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப். அல்லாஹ் ஆரம்பத்தில் என்ன சொன்னானோ எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, நிம்மதியோடு சந்தோஷத்தோடு பல இடத்திலிருந்து ரிஸ்குகள் வந்துச்சு, நிம்மதியாக சாப்பிட்டாங்களே. பின்னால் அந்த ரெண்டையும் அல்லாஹ் கலக்கியது. பயம் இல்லாமல் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு பயத்தை நாங்கள் கொடுத்தோம், பயம் என்ற ஆடையை அணிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். எந்த நேரமும் பயம். சுப்ஹானல்லாஹ். அதே போல அல்லாஹ் சொல்றான் எந்த நேரமும் பசி என்ற அந்த உணர்வை அல்லாஹ் சோதிச்சான். கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நியமத்துகளை செஞ்சிருக்கிறான், எவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்கிறான். இந்த ஒவ்வொரு நியமத்துக்கும் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தால் நிச்சயம் சத்தியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கக்கூடிய நியமத்திலையும் அல்லாஹ் அதிகரிக்க ஏற்படுத்துவான். இன்னும் புதிய நியமத்துகளை அல்லாஹ் எங்களோடு சேர்த்து எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நிச்சயம் தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதோடு கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே, ஓலவல் பரீட்சைக்கு கிட்டவாகிட்டோம். எங்களோட வாலிபர்கள் எங்களோட மாணவர்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம், நாங்க ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகினால் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், அடுத்தவங்களுடைய மதத்துக்கு நாங்க ஒப்பாக தேவையில்லை. நாங்க ஒரு அழகான முறையில் வழிகாட்டப்பட்ட ஒரு உம்மத்து. நாங்க அந்த நீளத்தை அடிச்சு கொண்டு அடிச்சு கொண்டு கூத்து கும்மாளத்தை போட்டுக்கொண்டு படிப்புக்கும் கண்ணியம் இல்லை, ஆசிரியர்களுக்கும் கண்ணியம் இல்லை, படித்த பாடசாலைக்கும் கண்ணியம் இல்லை. கண்ணியத்துக்குரிய அதுவும் ஒரு நன்றி. படித்த இடத்துக்கு நன்றி செலுத்துவது, படித்த ஆசிரியருக்கு நன்றி செலுத்துவது, அதுல நாங்க உதாசீனம் செலுத்தாம, அதுல நாங்க பலகீனமாக இருக்காம, அதுல நாங்க கணக்கெடுப்பு இல்லாம, அதாவது கேலஸாக இருக்காம, கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, மாணவர்களே, நாங்க இந்த விடயத்தை எங்கட கவனத்துல கொண்டு நாங்க ஒழுக்கமுள்ள சமுதாயமாக மாறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், பாவங்களை வெறுப்பது யா அல்லாஹ், அமலை மாதத்தில் ஆர்வத்தை தந்திரி யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டமாக ஆக்கிரி யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக்கிரி யா அல்லாஹ். எல்லா நிலைமைகளிலும் யா அல்லாஹ், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் உனையம் போலக்கூடியவர்களாக உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய சிறந்த அடியார்களாக ஆக்கிரி யா அல்லாஹ். எங்களை பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், அமலை மாதத்தில் ஆர்வத்தை தந்திரி யா அல்லாஹ், தக்வாவை தந்திரி யா அல்லாஹ், தவக்குலை தந்திரி யா அல்லாஹ், ஷுக்ர் சபர தந்திரி யா அல்லாஹ், அனைத்து நிலைமைகளையும் சீராக்கி தந்திரி யா அல்லாஹ். எங்களை வளர்த்த யா அல்லாஹ், பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், அவர்களுடைய மண்ணறைகளை பொன்னறைகளாக ஆக்கிரி யா அல்லாஹ், சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கிரி யா அல்லாஹ். எங்களுக்கு யா அல்லாஹ் உயிரோடு வாழக்கூடிய எங்களுடைய தாய் தந்தைக்கு ரஹ்மத்தும் பரக்கத்தும் செஞ்சு யா அல்லாஹ். யாரெல்லாம் யா அல்லாஹ்
நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில கட்டிலோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு முழுமையான ஷிஃபாவை கொடுக்கிறியா அல்லாஹ். அனைத்து நிலைமைகளையும் சீராக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு வழிகாட்டிய உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். அவர்களுக்கு ரஹ்மத்தும் பரக்கத்தும் செஞ்சியா அல்லாஹ். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறியா அல்லாஹ். அவர்களை பின்னால பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் சிறார்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். பலஸ்தீன மக்களுக்கு நீ உதவி செஞ்சியா அல்லாஹ். அந்த மக்களை நீ கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். அந்த சிறார்கள் தாய்மார்களுக்கு நீ உதவி செஞ்சியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي خلق الانسان وعلمه البيان والصلاه والسلام على محمد ارسله الله تعالى رحمه للانام وعلى اله وصحبه وسلم. اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. يا ايها الناس توبوا الى الله قبل ان تموتوا وبادروا بالاعمال الصالحات قبل ان تشتغلوا حرب الناس وموتا خالصا واذكروا ذكر هذه اللذات الموت واستعدوا ليوم الحشر والنشور. والله تبارك وتعالى يقول وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. يا الله يا الله يا الله غنيت مسلم لك وعوض من تري الله غنيت مسلم لك وعوض من تري. الحمد لله الذي كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ما اتصلت به عين بنظر. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. اتقوا الله فإنها تنجيكم من عذاب القبر وعذاب النار وتدخلكم في الجنة الأعلى. واعلموا عباد الله أن الله أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما ثنى بملائكته المسبحة بقدسه تكريما. وقال الله تعالى بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فاجيبوا إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار. وارض اللهم عن الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق وسيدنا عمر بن الخطاب وسيدنا عثمان بن عفان وسيدنا علي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين آمين. وأذل الشرك والكفرة والمشركين آمين. ودمر أعداءك وأعداء الدين. آمين. وانصرنا على القوم الكافرين. آمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات آمين. والمسلمين والمسلمات. آمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات آمين. والمسلمين والمسلمات. آمين. اللهم اجرنا من النار. آمين. اللهم لا تجعلنا من حطب النار. آمين. ولا تجعلنا من أهل النار. آمين. إنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. آمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. கேஎம் வீவர்ஸ், நாங்கள் என்றோ ஒரு நாள் மௌத்தை சந்திப்போம். இந்த மையவாடிக்கு நாங்களும் வருவோம். அதனால் நாங்கள் எப்போவுமே மௌத்துக்கு பயந்து அல்லாவுக்கு பயந்து நாங்கள் நடக்கணும். அதே நேரம் நாங்கள் அல்லாவுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்துக்கு நாங்கள் எப்போவுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள்
எந்த நேரமும் மௌத்துக்கு பயந்து எங்களோட செயல்களை நல்ல செயல்களாக மாற்றிக்கொள்ளணும். புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. அதே நேரம் ஊரில் சிறு சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடாது. ஆனால் முடியுமானவரை ஊரில் எல்லாரும் முடிந்த அளவு ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமைக்காக வேண்டி நாங்கள் பாடுபடணும். ஊர் முன்னேற்றத்துக்காக நாங்கள் பாடுபடணும். எப்போதும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால் நாங்கள் மௌத்தை அடிக்கடி நினைக்கணும். அதே நேரம் எப்போவுமே நாங்கள் ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஆரோக்கியம் அல்லாஹ் தந்த உலகத்தில் ஆகப்பெரிய சொத்து ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தில் ஏதும் அல்லாஹ் குறைய வச்சுட்டேன்னு சொன்னால் மனிதன்ற வேலையே இல்லாமல் போயிடும். அதனால் முடிந்த அளவு நாங்கள் எப்போவும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது ஆக முக்கியம். அதே நேரம் எல்லா இடத்துல துவா கேட்கணும். எப்போவுமே எங்களோட ஆரோக்கியத்தை யா ரப்பே பாதுகாத்துரு, எங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த குறையும் வச்சிடாதுன்னு சொல்லி எப்போவும் துவா கேட்கணும். அதே நேரம் எப்போவுமே எல்லோரும் ஒத்துமையாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.